மோடியின் ராஜினாமா தேதி அறிவிப்பு. திடீர் குண்டை தூக்கி போட்ட அமித்ஷா, இரண்டாக உடைந்த பாஜக. அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் களத்தில் பல புரட்சிகரமான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த வகையில் அதற்கான சில ஆரம்பகட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பல சம்பவம் இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மோடி தனது வாரிசு குறித்து குறிப்பையும் கொடுத்தார். மோடிக்கு பிறகு யோகிதான் என உற்சாகத்தில் இருந்த ஒரு குழுவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அமித்ஷாவை பாராட்டி வாழ்த்திய பிரதமர் மோடி, இது வெறும் ஆரம்பம்தான், அவர் இன்னும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது என கூறினார். அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது? பிரதமர் பதவி மட்டும்தான் மீதமுள்ளது. ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி நினைக்கிறாரா என பல கேள்விகளும் எழுந்துள்ளது. அடுத்த பிரதமர் யார்? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை குறிப்பாக பார்ப்போம். அதாவது என்டிஏ நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் அமித்ஷா நீண்ட காலமாக உள்துறை அமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கும் இந்திய உள்துறை அமைச்சர் என்ற பெருமைக்காக அமித்ஷா பாராட்டப்பட்டார். இதற்கு முன்பு அதிக நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானியை பின்னுக்கு தள்ளி அமித்ஷா அந்த இடத்தை அடைந்துள்ளார். மேலும் அமித்ஷா 2258 நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். அதற்காக அமித்ஷாவை வாழ்த்திய பிரதமர் மோடி, இது வெறும் ஆரம்பம் என்று கூறினார். அவர் இன்னும் முன்னேற வேண்டும். அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது? பிரதமர் பதவி மட்டும்தான் மீதம் உள்ளது. அமித்ஷா எவ்வளவு தூரம் செல்வார்? ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி உறுதியாக முடிவை எடுத்தாரா? தற்போது மோடிக்கு 75 வயது ஆகிறது. அதாவது செப்டம்பரில் அல்லது செப்டம்பருக்கு பிறகு, அதாவது என்டிஏ கூட்டணி அரசாங்கத்திற்கு 1 வருடம் மீதமுள்ள போதும் அல்லது 2029க்கு 6 மாதங்களுக்கு முன்பு அதிகாரத்தை விட்டு வெளியேறி அமித்ஷாவை பிரதமராக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் அமித்ஷாவை அரசியலில் மேலும் முன்னேற்ற வேண்டும் என பேசி 2வது நபர் மோடி முன்னதாக கெஜ்ரிவால் அமித்ஷா பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மோடியின் நெருங்கிய உதவியாளரான அமித்ஷாவை பிரதமராக்குவார். அமித்ஷாவின் பெயரில் தேர்தல் நடந்தால் பாஜக தோற்கக்கூடும் என்று பாஜக உணர்ந்துள்ளது. இதனால்தான் அமித்ஷா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் பிரதமராக முடியாது என்று சொல்ல வேண்டியிருந்தது. மோடி தான் நீடிப்பார் என கூறியிருந்தார். மேலும் இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் களத்தில் அதிரடி மாற்றத்திற்கான அறிகுறிகள் இருப்பதாக தெரிகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சராக இருந்தார். இனி நம்பர் 1 ஆக வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? ஒருவேளை 2029க்கு பிறகு அமித்ஷா பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்டால் பாஜகவில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் ஏற்பட போகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.